வெல்கம் டு ஜீனியஸ் ஸ்பார்க் ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, இந்தியன் எக்கனாமிக் கிளாஸ் 2ல் நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியாவின் தேசிய வருமானம். ஓகே, ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் உடைய ஐடியா பார்க்கலாம். ஐடியா ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஏன் இதை நம்ம பேசுகிறோன்னா, எக்கனாமியில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு இன்கம். ஓகேவா? இன்கம் லெவல் தான் என்ன டிபெண்ட் பண்ண வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் ஆஃப் த நேஷன் அண்ட் த சிட்டிசன்ஸ். ஒரு நாட்டில் ஒரு சிட்டிசன்ஸ் உடைய ஹாப்பினஸையும் ஒரு வெல்பீயிங்கும் நேஷ்னல் லெவல் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்துருக்கோம். அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹைலி டிபெண்ட் எதை நம்பி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் லெவல் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு தனிநபர் வருமானம். ஓகே, சொல்கிறாங்க இல்லையா? அந்த வருமானம் ஒரு முக்கிய பங்காக வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி 3 இண்டெக்ஸ் பார்த்தோம், இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம். எஜுகேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்கம் பார்த்தோம். அப்போ இன்கம் அது ஒரு முக்கியமான பங்காக வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நல்லா படிக்கணும்னா எது தேவை? கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காசு தான் வேணும். ஃபீஸ் கட்டுறது காசு வேணும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகும்? நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகும். நல்லா சாப்பிட்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில உடம்பு சரியாமல் போனால் மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்கிறது நமக்கு என்னதுன்னா இன்கம் தான். அப்போது ஒரு நாட்டுடைய வெல்பீயிங் ஆஃப் த சிட்டிசன் அண்ட் த நேஷன். ஓகேவா? ஒரு நாட்டில் இருக்கிற சிட்டிசன் அப்புறம் அந்த நாடு வளமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முக்கியமாக நம்ம எதை படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்கம். அந்த நாட்டுடைய வருமானம், இன்கம் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஃபோக்கல் பாயிண்ட்னா, இன்கம் ஒரு நாட்டில் நல்லா இருந்துச்சுன்னா, எல்லா மக்களுக்கும் சராசரியாக கிடைக்க வேண்டிய இன்கம் கிடைச்சிதுன்னா, அந்த நாட்டுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நேஷ்னல் இன்கம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மெத்தட் இருக்குது. ஓகேவா? 4மே ரொம்ப எக்கனாமியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இது எல்லாத்த பற்றியும் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிடிபினா என்ன? ஃபஸ்ட்டு நார்மலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னாலே என்னதுன்னா, கிராஸ்னால் ஒட்டு மொத்தமாக, டொமஸ்டிக்ன்றது நம்ம நாட்டில் இருக்கிற மட்டும். ஓகே, அதோடைய ப்ராடக்ட். ஓகேவா? அதாவது உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ உள்நாட்டு உற்பத்தி நம்ம பண்ணியிருக்கோம், அதுதான் ஜிடிபி. அவ்வளோதான். நம்ம நாட்டில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் அண்டு சர்வீஸ். ஓகேவா? இந்தியாவில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் அண்டு சர்வீஸ் மட்டும் ஒரு வருஷத்தில் எவ்வளோ, அது கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் ஜிடிபி. ஓகேவா? இது வெளிநாட்டு நம்ம போய் சம்பாதிக்கிறது அதெல்லாம் கிடையாது. வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் மட்டும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு குட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்கிறது ஜிடிபி. ஓகேவா? இது ஃபார் இந்தியாவுக்கு கேலண்டர் இயர்னு சொல்லுவாங்க. எப்போ கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏப்ரல் டு 31 மார்ச். ஓகேவா? நம்ம உள்நாட்டு ஜிடிபி எவ்வளோ இப்போ சராசரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதோடைய யூசஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பெர் ஆனம் பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் இட்ஸ் க்ரோத் ரேட். ஓகே, அதாவது ஒரு எக்கானமி ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு குறியீடாக இதை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வருஷம் போன வருஷம் 200 லட்சம் கோடி இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வருஷம் 200,20,000 கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சர்டன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுதான் க்ரோத் ரேட். ஓகேவா? 6.5%, 5.5% அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் சர்டன் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் அது பாசிட்டிவ் க்ரோத் ரேட். சப்போஸ் அதோட கம்மியாக இருந்தால் நெகட்டிவ் க்ரோத் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒன்லி குவான்டிடேட்டிவ் கான்செப்ட், நான் குவாலிட்டேட்டிவ் கான்செப்ட். ஓகே சாரி, ஒன்லி குவான்டிடேட்டிவ் கான்செப்ட், நாட் குவாலிட்டேட்டிவ் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிட்டர்மைன் பண்ணுறோம். இந்த கான்செப்டே வந்து நம்ம வந்து நம்பர்ஸை வச்சு தான் வந்து அது இவ்வளோ லட்சம் கோடி வந்து நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்பரை மட்டும்தான் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறோம். ஓகே, குவாலிட்டின்றது எவ்வளோ அதோட குவாலிட்டி போல். ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ உற்பத்தி பண்ணியிருந்தாலும் சராசரியாக மனிதனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கா, ஒரு சிட்டிசன்ஸுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்கா அப்படின்ற குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களா, அதுதான் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். ஓகேவா, அந்த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து கண்டுபிடிக்கல. ஓகேவா, முக்கியமாக க்ரோத் ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து இது வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட் தான், நாட் குவாலிட்டேட்டிவ். அப்புறம் இது வந்து யூஸ்டு பை IMF அண்டு WB, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் வேர்ல்டு பேங்க்கும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் தான். ஓகேவா, இதை வச்சு தான் நமக்கு என்ன ஆக்சுவலாக எதுக்கு இது இம்பார்ட்டன்னா, IMF வேர்ல்டு பேங்க்கும் வந்து நம்ம நாட்டுடைய ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதாவது கடன் கேட்டோன்னா அதோடைய பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100%ல் ஒரு 20% ஆர் 10% வந்து அவங்க லோன் கொடுப்பாங்க. ஓகேவா, அதை வச்சு தான் கொடுப்பாங்க, ஜிடிபி வச்சு தான். இதுதான் ஜிடிபி. ஓகேவா, ஜிடிபினா உள்நாட்டு உற்பத்தி, நம்ம நாட்டில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்டு சர்வீஸ். குட்ஸுன்றது பொருளாக இருக்கணும், சர்வீஸ்ன்றது நம்ம அந்த சர்வீஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறது ஒரு சர்வீஸ், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து சேருது இல்லையா, அதுவும் ஒரு இன்கம் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா இட் இஸ் த ஜிடிபி கால்குலேட்டட் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் த வெயிட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டெப்ரிசியேஷன்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது டெப்ரிசியேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து உள்நாட்டு உற்பத்தி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது இதோடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். NDP = GDP மைனஸ் டெப்ரிசியேஷன். இது வந்து ஜிடிபி தான், ஆனால் டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டெப்ரிசியேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற அசட்ஸ், சொத்து இருக்குது இல்லையா, அதோடைய மதிப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஏன் அது குறையிறதுக்கான காரணம் என்னதுன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற அந்த டெக்னாலஜிஸ் ஓல்டாக வாங்கி வச்சுருப்போம், அதோடைய மதிப்பு வந்து ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய மிஷின் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து ஒரு 10 கோடின்னு வச்சுக்கலாம். அதோடைய வேல்யூ வந்து அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஓகேவா, அதே 10 கோடி அந்த வேல்யூவாக இருக்குது. ஏன் அது வந்து அந்த வேல்யூ இருக்காதுன்னா, அது யூஸ் பண்ண என்ன ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பழைய ஒரு பொருளாக மாறிடும். அதான் டெப்ரிசியேஷன். அந்த 10 கோடி மதிப்புன்றது ஒரு 5 கோடியாக குறைஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு 4 கோடி 6 கோடியாக குறைஞ்சிருக்கலாம். ஓகேவா, அதுதான் டெப்ரிசியேஷன். அப்போ போன வருஷம் 10 கோடியாக இருந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது அடுத்த வருஷம் வந்து கம்மியாகிடுது. ஓகேவா, அதுதான் டெப்ரிசியேஷன். அப்போது அது வந்து ஒரு மிஷினுக்கே அப்படின்னா டோட்டலாக பார்க்கணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட்டாக எடுத்துக்கலாம், ஒரு ட்ரெயினாக எடுத்துக்கலாம், பஸ்ஸாக எடுத்துக்கலாம், அதுதான் டெப்ரிசியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்காக எடுத்துக்கலாம், ஒரு பெரிய கட்டடம் கட்டுறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ஏதாவது செலவு பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து டெப்ரிசியேஷன். அந்த அசட்ஸோடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக குறையும் மேக்ஸிமம். ஓகேவா, நம்ம அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து அப்ரிசியேஷன் வரும். அப்ரிசியேஷனாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனால் நல்லது, பட் டெப்ரிசியேஷன் ஆனால் கம்மி. இது வந்து ருப்பிலையும் சொல்லுவாங்க, ருப்பி டெப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன்றது. அதாவது நம்ம ருப்பியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து அப்ரிசியேஷன், கம்மி ஆச்சுன்னா டெப்ரிசியேஷன். இப்போ ஒரு டாலர் வந்து 70 ரூபான்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அடுத்த மாதம் வந்து 71 ரூபான்னு சொல்கிறது வந்து டெப்ரிசியேஷன். நம்ம வேல்யூ வந்து அதிகமாக தான் ஆகுது, பட் நமக்கு அது நஷ்டம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மாதம் வந்து 70 ரூபா இப்போ இருக்கிறது வந்து 65 ரூபா ஆச்சுன்னா அது வந்து அப்ரிசியேஷன். ஓகேவா, அப்போ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டில் அதோடைய வேல்யூஸ். ஓகேவா, அது வந்து கம்மியாக இருக்கும். அசட்ஸோடைய வேல்யூ வந்து கம்மியாக வருஷம் ஆகிட்டே இருக்கும். அது வந்து மைனஸ் பண்ணுறது தான், ஜிடிபி கூட மைனஸ் பண்ணுறது தான் NDPன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் தேய்மானம். ஓகேவா, தமிழில். இப்போது NDP நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து அதோட யூசஸ்னால இது வந்து டொமஸ்டிக் யூஸ் ஒன்லி. இதை வந்து நம்ம அது உள்நாட்டில் மட்டும்தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து வெளிநாட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. IMF வேர்ல்டு பேங்க்லாம் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேவா, நம்ம நாட்டுக்குள்ளேயே இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டு ஷோ த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த எக்கானமி இந்த ஏரியா ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த NDP நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை வச்சு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். எந்த அச்சீவ்மெண்ட்ஸ்னால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோன்றதை சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜிடிபினா உள்நாட்டு உற்பத்தி,
என்டிபினா நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது டெப்ரிசியேஷன் மைனஸ் ஜிடிபி தான் வந்து என்டிபி, நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? டெப்ரிசியேஷனாக என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேல்யூஸ் ஆஃப் அசட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? லோவரிங் த வேல்யூஸ் ஆஃப் அசட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகேவா? கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா ஜிடிபி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஜிடிபியும் அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வர இன்கம். ஓகேவா? இன்கம் ஃப்ரம் அப்ராட். இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டில் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நிறைய கண்ட்ரிக்கு அனுப்பலாம், அந்த ஒரு வருமானம். ஓகேவா? வேறுனா அதான் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு ட்ரேட் பிஸ்னஸ் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ட்ரேட் பிஸ்னஸ், இன்ட்ரெஸ்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் லோன்ஸ், ஏதாவது லோன்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்து அதோடைய வட்டி, அதோடைய காசு வருதில்ல அது. அப்புறம் ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ். ஓகேவா? தனியார் பணம் அனுப்புதல், அதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நாட்டு பணம், பட் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து நமக்கு பணம் வருதில்ல, அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு பணம் வர்றது ரெண்டு சேர்த்தா வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இப்போ இந்த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி. உங்களுக்கு தெரியும், உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராடுன்னு சொல்லிட்டோம். பட் இதோட ஆக்சுவல் ஃபார்முலா எப்படி வந்து முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு தான் முடியும். ஏன்னா ஜிஎன்பி வந்து வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இல்லை, இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா ஜிடிபியில் வர அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஜிஎன்பியில் வர அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்கம் ஃப்ரம் அப்ராடுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு பாசிட்டிவ் சைனில் இருக்காது. அதுதான் ஒரு பிரச்சனை, நெகட்டிவ் சைனில் தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஜிஎன்பியோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஜிடிபின்றது ஒரு வேல்யூ இருக்கும், அது கூட ஆட் ஆனால் தான் வந்து ஜிஎன்பின்னு இல்லை, அதோட மைனஸ் ஆனாலும் ஜிஎன்பி. ஏன் அது வந்து மைனஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக பண்ணுறோம், இம்போர்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற வேல்யூ வந்து கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 லட்சம் கோடிக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா நம்ம மார்க்கெட். பட் நாம் என்ன பண்ணுறோன்னா 10 லட்சம் கோடிக்கு வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் வேறு கண்ட்ரி, சைனா, அமெரிக்கா, அது போல் கண்ட்ரீஸில். அப்போது இம்போர்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைனஸில் போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி மைனஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னாலே ஜிடிபியோட கம்மி தான். அப்போது ஜிஎன்பி இஸ் ஆல்வேஸ் லோவர் தென் இட்ஸ் ஜிடிபி. இது எப்போ வந்து மாறும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஜிஎன்பியோட இம்பார்ட்டன்ட் யூசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா this is the national income according to which the IMF ranks the national PPP. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎன்பி வச்சு தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி சொன்னல 3rd ரேங்க்கில் இருக்குன்ட்டு அதை வந்து ரேங்க் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு நாட்டோடைய ரேங்க். ஓகேவா? இந்தியா இஸ் ரேங்க்ட் ஆஸ் 4th largest எக்கானமி ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா? 4th largest எக்கானமி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், சைனா, ஜப்பானுக்கு அடுத்து நம்ம 4th இருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் while as per nominal prevailing exchange rate rupee, எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இப்போ ஒரு டாலருன்றது 70 ரூபா, அந்த ரேட். ஓகேவா? அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11th largest எக்கானமியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் ருப்பியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கரன்சி அந்த ருப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11th largest எக்கானமி. நார்மலாக வந்து 4th largest எக்கானமி. இதுக்கப்புறம்னா யூஎஸ், சைனா அண்டு ஜப்பான். இட் இஸ் மோர் எக்ஸாஸ்டிக் கான்செப்ட் இண்டிகேட் த போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். ஓகேவா? இப்போது ஜிடிபி வந்து ஒன்லி குவான்டிடேட்டிவ்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? பட் ஜிஎன்பி பார்த்தீங்கன்னா போத் குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கான்செப்டை வந்து எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லேர்ன் அபவுட் ப்ரொடக்ஷன் பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கானமி. இதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கானமினா நம்ம என்ன பொருளாதார முறையில் இருக்கிறோம், அப்புறம் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வருது, அந்த ப்ரொடக்ஷன் எக்கானமிலாம் வந்து சொல்கிறது தான் ப்ரொடக்ஷன் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னா வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னா ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா?
அதுதான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் கூட மறுபடியும் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோன்னா என்என்பி கிடைக்கும். அதாவது என்ன ஃபார்முலானா ஜிடிபி ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட் மைனஸ் டெப்ரிசியேஷன் இப்படின்னு சொல்லலாம். ஜிடிபி மைனஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட் மைனஸ் டெப்ரிசியேஷன் தான் என்என்பி. ஓகேவா? என்என்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் ரொம்ப ரொம்ப என்என்பி வந்து இதுதான் வந்து உண்மையான ஒரு நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜிடிபி என்டிபி ஜிஎன்பியை விட என்என்பி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் தான் வந்து உண்மையான நேஷ்னல் இன்கம் சொல்கிறாங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜிடிபி என்டிபி ஜிஎன்பிக்கு ஓகே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் என்ஐ யூஸ் பண்ணுவாங்க. பட் என்என்பிக்கு தான் வந்து கேபிட்டல் என் கேபிட்டல் ஐ யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்கம் ஆஃப் த நேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த when we divide the NNP by total population, NNP net national product வந்து total population 130 கோடி மக்கள் அதை வச்சு டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் த நேஷன் அப்படி கிடைக்கும். ஓகேவா? பெர் கேபிட்டா இன்கம்னா தெரியல, ஒரு நபருடைய வருமானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நேஷ்னல் இன்கம் நம்ம சொல்லிட்டோம். அது எப்படிலாம் மெஷர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மெத்தட்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எவ்வளோ ப்ராடக்டை வந்து in this method the net value of final goods and service produced in the country. அதே தான், ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ சேவை பண்ணுறோம், எவ்வளோ குட்ஸ்னால் என்னது உற்பத்தி பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் மெத்தட். ஓகேவா? விச் இஸ் கால்ட் டோட்டல் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஜிடிபி. ப்ராடக்ட் மெத்தட்லாம் ஒன்றும் இல்லை, ஜிடிபி தான். எவ்வளோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ராடக்ட்டும் எவ்வளோ சர்வீஸும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் கொடுக்குறோம், அதுதான் வந்து ப்ராடக்ட் மெத்தட். இன்கம் மெத்தட்னா இன் திஸ் மெத்தட் யூ ஹேவ் டோட்டல் ஆஃப் நெட் இன்கம் ஏர்ன்டு பை ஒர்க்கிங் பீப்புள். எவ்வளோ சம்பாதிக்கிறோம். ஓகேவா? ஒரு 130 கோடி மக்களில் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அது வந்து இன்கம் மெத்தட். ஓகேவா? அதை வச்சு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கன்சப்ஷன் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எவ்வளோ கன்சப்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது வந்து கன்சப்ஷனாக ஒன்றும் இல்லை, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுதான் வந்து கன்சப்ஷன் மெத்தட். கன்சப்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஒன்று வந்து செலவு பண்ணியிருப்போம் டோட்டல் கன்சப்ஷன், இல்லை டோட்டலாக அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? அது வந்து கன்சப்ஷன் மெத்தட். ஓகேவா? 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்ட் மெத்தட்னா ஜிடிபி எவ்வளோ வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். இன்கம் மெத்தட்னா எவ்வளோ வந்து நம்ம சம்பாதிக்கிறோன்றது. கன்சப்ஷன் மெத்தட் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்கம் வந்து எதர் ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் ஆர் சேவ்டு. ஒன்று சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணும், செலவு பண்ணும், ஏதாவது வாங்கி செலவு பண்ணும், எதுக்காக செலவு பண்ணும், இல்லைனா அது வந்து சேர்த்து வைப்போம். ஓகேவா? அந்த மெத்தடை வச்சு அது பண்ணுறது கன்சப்ஷன் மெத்தட். ஓகேவா? இப்போது ஹிஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியா வந்து அப்போவே வந்து எஸ்டிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் இதை அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? 1868 வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் வந்து எஸ்டிமேட் பண்ணது வந்து யாருன்னு கேட்பாங்க, தாதாபாய் நவ்ரோஜி. அவர் எழுதின புக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த புக்கை வந்து யார் எழுதுனான்னு கேட்பாங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வந்து யார் வந்து ரிட்டன் பண்ணதுன்னு கேட்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி 1868. இவர் என்ன எஸ்டிமேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே 1868 வந்து பெர் கேபிட்டா ஆனுவல் இன்கம் தனி நபருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு சொல்லி அப்போவே வந்து அவர் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து த ஃபஸ்ட் சயின்டிஃபிக் அட்டெம்ப்ட் டு மெஷர் த நேஷ்னல் இன்கம் இன் இந்தியா. சயின்டிஃபிக்காக வந்து மெஷர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் VKRV ராவ் இன் 1931 to 1932. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவர் என்ன பண்ணார்னா டிவைடட் த இந்தியன் எக்கானமி இன்டூ 13 செக்டர்ஸாக பிரித்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் இன் 1949 நேஷ்னல் இன்கம் கமிட்டி அண்டர் த chairmanship ஆஃப் ப்ரொஃபஸர் PC மஹலானோபிஸ் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் இன்கம் கமிட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1949. யாருன்னு கேட்பாங்க, PC மஹலானோபிஸ். ஓகேவா? அதர் மெம்பர்ஸ்லாம் வேறுன்னு பார்த்தீங்கன்னா VKRV ராவ் அண்ட் ப்ரொஃபஸர் VR கேட்கில். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். பாய்.